என்ன கருப்பசாமி, எப்படி இருக்க? இருக்கம்மா. ஒரு ஜூஸ் கொடு. இந்தா. கருப்பசாமி, நான் வந்துட்டேம்மா. இந்த காசு. என்னம்மா ராதா, சுதந்திரம் பறி போன மாதிரி சோகமா உட்கார்ந்திருக்க? சுதந்திரம் பறி போகலப்பா, என் செப்பல் தான் பறி போயிடுச்சு. யார்கிட்ட? வெள்ளக்காரங்கிட்டயா? அவன் தான் நம்ம நாட்டை விட்டு போய் பல வருஷம் ஆச்சம்மா. ஐயோ, சும்மா இருக்க மாட்டீங்களே. சும்மா இருக்கேம்மா, சுருங்க சொல்லி விளங்க வையேன். நீங்க எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தீங்களே ஹாங்காங் செப்பல், அது தொலைஞ்சு போச்சு டாடி. ஐய, இதுக்காமா கவலைப்படுற? ஒரு ஷூ என்னம்மா, 12 ஷூ வாங்கி தரேன். அடுத்த வாரம் என் ஃப்ரெண்ட் ஜாக்பாட் சீனிவாசன் ஹாங்காங் போறார். ஜாக்பாட் சீனிவாசனா? அவர் எப்ப குதிரையில போறது, எப்ப வாங்கிட்டு வருது? ஐயோ, குதிரையில டொக்கு டொக்குன்னு அவர் போக மாட்டாருமா. சொய் சொய்னு போயிங்ல கோயிங் அண்ட் தென் லேண்டிங், ஷூ பர்ச்சேசிங். why do you worry? கம்ம சாப்பிடலாம். கவலைப்படாம எப்படி இருக்கிறது? என் செப்பல் எங்க இருக்கோ, எப்படி இருக்கோ? ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா. இப்படி காதல் பைத்தியம் ஆயிட்டானே இவன். ஓம் ராதா ஏய், ராஜா, ஓம் ராஜா, ராதா. டேய், ஏண்டா சிவ பூஜையில கரண்டி பூந்த மாதிரி என் ராதா பூஜையில பூந்து கலாட்டா பண்ற ஃபூல். ஒரு பொண்ணோட செருப்பை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கே, நீதான்டா ஃபூல். என்னடா சொன்ன? செருப்பா? இதையா செருப்புன்னு சொன்ன? பாவி, உன் வாய் வெந்து போக. என் ராதாவோட திருப்பாதம் பட்டு புண்ணியம் அடைஞ்ச பாதுகைடா, பாதுகை. பெரிய ராமர் பாதுக, இவரு பரதன் பூஜை பண்றாரு. டேய் நாகராஜா, என்ன பத்தி ஏது வேணும்னாலும் சொல்லு. இந்த காதல் சின்னத்தை பத்தி ஏதாவது சொன்ன கண்ண ரெண்டு பேந்துரும், ஜாக்கிரதை. லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும், இடியட்? டேய், வந்ததுல இருந்து உன் லவ் பத்தியே பேசிட்டு இருக்கே. நம்ம ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அவளை கண்டுபிடிச்சு கொடுப்போம், ஹெல்ப் பண்ணுவோம் நினைச்சியா? சாரிடா நாகராஜா, எதிர்பாராத விதமா ராதாவை சந்திச்ச சந்தோஷத்துல உன் ஆளை பத்தியே மறந்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவளை மீட் பண்ணுவேன், அப்ப உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீயோ என்ன மாதிரி செருப்பு பூஜை தான் பண்ண போற. என்னடா இன்டர்வியூக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட? நாட்டுல வேலை கூட ஈஸியா கிடைச்சிடும், ஆனா நல்ல காதலி கிடைக்கிறதா கஷ்டம். அது சரி. டேய், அவகிட்ட சரியா சொல்லிருக்கல, கரெக்டா 3 மணிக்கு வந்துருவாள். உனக்கு முன்னாடியே அவ வந்துருவா, போதுமா? டேய், அவ உண்மையிலே என்ன லவ் பண்றாளா? ஐயோ, காதலுக்கு அடையாளமா தான் புக்கு கொடுத்தால, அதுல இருந்தே தெரியல அவ உன்னை லவ் பண்றான்னு. புறப்படு புறப்படு. இந்த போனுக்கு நேரம் காலமே கிடையாது. ஹலோ, யாரு? நாகராஜனா? நான் தாண்டா உங்க அம்மா புருஷன், உங்க அப்பன் பேசுறேன். அப்பாவா? என்னப்பா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கேன். ஐயோ, பொண்ணா? யாருப்பா? என் பாலிய சிநேகிதன் சொக்கலிங்கம் பிள்ளையோட மகன். அவசியம் போய் பாரு. பொண்ணை பார்த்துட்டு அவ சிநேகிதான் பிடிக்குதுன்னு சொல்லாத. சொக்கலிங்கத்தோட அட்ரஸ் என்ன தெரியுமா? சரி, போய் பாக்குறேன்பா. என்னடா வழக்கம் போல பொண்ணு பாக்குற படம் தான். யாரோ ஒரு ஃப்ரெண்டு பொண்ணா போய் பார்த்துட்டு வரேன்னு கெஞ்சிரு. பாவண்டா அவரு, போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே. அறிவு இருக்கா அவனுக்கு? அங்க எனக்காக எங்கேயும் காத்துட்டு இருப்பா, அவளை ஏமாத்திட்டு நான் வேற பொண்ணு பாக்குறதா? அது சரி, உங்க அப்பா பொண்ணை போய் பாத்தியான்னு கேட்பாரு, அதுக்கு என்ன பண்ண போற? ஒரு ஐடியா. டேய் ராஜா, நீ எனக்கு மேல அந்த வீட்டுக்கு போற, பொண்ணை பாக்குற, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன விளையாடுறியா? எங்க அக்காக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போகணும், வேற வேலை இல்ல. டேய் ராஜா, எனக்காக இந்த உதவி பண்றேன், பொண்ணை பார்த்து அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போடா, ப்ளீஸ் ப்ளீஸ். யாரா அவன்? சரி சரி, அட்ரஸ் கொடு. மாப்பிள வந்துட்டாரு, மாப்பிள வந்துட்டாரு. வாங்கோ வாங்கோ. வலது கால எடுத்து வச்சு உட்காருங்க. ஆமா, வலது காலதான். நான் சிவகுருநாதர் பிள்ளை மகன் நாகராஜன். அத சொல்லிதான் தெரியணுமா? உங்க அப்பா அவனுடைய முகஜாட உங்களுக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓஹோ, பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கார்ல வருவேன் சொன்னாரா? இல்ல, கோமணம் கட்டிட்டு கட்ட வண்டியில வருவீங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாப்பிள்ள, பெரிய இடத்து குடும்பம், உங்களுக்கு டிப்டாப்பா வருவீங்கன்னு சொன்னாரு. முதலாளி, இன்னைக்கு மத்தியான சமையல் சைவம் பண்ணிடுவா? அறிவு கெட்டவனே, மாப்பிள்ள வந்திருக்காரு, இன்னைக்கு அசைவம் பண்ணணும். நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு. நல்ல மட்டன் ஃப்ரை.
பண்ணிடுறேன். இங்கதான் இருக்கியா? வா, மட்டன் தானே, பிரமாதமா பண்ணிடுறேன். என்ன மட்டன் சொல்லி நாயை பிடிச்சிட்டு போறான்? இதே வறுக்க போறான். என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? என் சமயக்கார மட்டன் வறுத்தான்னா சில்கா இருக்கும். சில்கா? ஆமா. ஐயோ ஐயோ மாப்பிள, என் குழந்தை பார்க்கல? குழந்தையா? அதான் என் மகன் ராதா. பாக்கலாம் வாங்க பார்க்கலாமா? பார்க்கலாமா? பாக்கலாம். வாங்கோ வாங்கோ. டாய் பிண்டோ, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க, எங்க போய் மாட்ட போறியோ தெரியல. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார, ஆக்குட்டி மாதிரி நடந்துக்கடா. ஒண்ணு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொன்னீங்க. ஒண்ணு நான் காஃபியாப்பா ஸ்பூன்ல போட்டு கலக்கி எடுத்து வர்றதுக்கு புடவை கடவை கட்டி லட்சணமா கொண்டு வர வேண்டாமா? நீ ரொம்ப சின்ன பையன், அவசரப்படுற. உனக்கு உலக அனுபவம் பத்தாது. எதையுமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல நான் ஒரு பெரிய மன்னன். அதனாலதான் எனக்கு பட்ட பெயரே சு-சோ-வி சொக்கலிங்கம். அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதும் விளங்க சொல்லி சுருங்க வைக்கிறதும். தம்பி, நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேணாம் சார், நான் ரொம்ப பாவம் சார், என்ன விட்டுருங்க சார். அட பாவி மனுஷா, இதுக்கெல்லாம் நீ ஏன் பாடுற? ஏங்க, ஏன் மாப்பிள்ள தலை குனிஞ்சிட்டு இருக்கிறாரு? மாப்பிளைக்கு சுருங்க சொன்ன குனிஞ்சிட்டாரு. அதானே பார்த்தேன். உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட கூடாதே. அடிப்பொடி அறிவு கட்டவள. மாப்பிள, பொண்ணு வந்தாச்சு, தலைய நிமிந்துக்கா. ஏதேது மாப்பிள பாக்குற பார்வையை பார்த்தா பேர புள்ளைய பெத்து இங்கேயே குடுத்துருவாரு போல இருக்குதே. மாப்பிள, பொண்ண பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா உனக்கு அப்படி? ரொம்ப ரொம்பவா? ரெண்டு பேருக்கு சம்மதம். இப்போ இல்லற வாழ்க்கையை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க சார். வேண்டாங்கறியா? அப்ப சாப்பிடாது போ. சாப்பாடா? வேண்டவே வேண்டாம் சார், நான் வரேன். ஏய், மாப்பிள்ளை எப்படி முறுக்கா இருக்கார் பாத்தியா? அவரை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? அதான் என்ன இந்த வீட்டுல சுருங்கவே விட மாட்டேன்றாங்களே. மாப்பிளை, மாப்பிளை. வாங்க சார் வாங்க. எது சாரா? மாமான்னு கூப்பிடுப்பா, என்ன மாமான்னு கூப்பிடு. ஆமா, இந்த பையன் யாரு? இவன் வந்து வேண்டாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம். கையில சாவியை வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல இருந்தே அப்படியே ஒரு யூகமா பார்த்தா இவன் ஒரு டிரைவர் சார். பையன். இவன் வந்து ஆமா சார், நான் இவன் டிரைவர் தான். எழுந்துடுறா. என்னது எழுந்துரு டாவா? டிரைவர் பையலுக்கு என்ன மரியாதை? அதுவும் என்னுடைய மாப்பிளைக்கு எதிரா ஈக்குவலா உட்கார்ந்து பேசுறதே தப்பு. சார். இவன் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா முதலாளி தொழிலாளி பேதமே உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஒரு தொழிலாளியை ஈக்குவலா உட்கார வச்சு நீங்க பேசுறீங்க. அது மட்டுமல்லாமல் சார், லெட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்கு, கையெழுத்து போடுங்க சார். பையில ஏன் அவங்கிட்ட கொடுக்குற? அவன் ட்ரிப் ஷீட் எழுதுற டிரைவர் பையன். கையெழுத்து போடுற கை எது தெரியுமா? என் மாப்பிள கை. மாப்பிள, நீங்க ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. நீங்க போங்க, நான் கையெழுத்து போட சொல்றேன். மாமா, இப்ப என்ன திடீர்னு நீங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? நகர்றா. உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. நாளைக்கு எங்க வீட்டுல நீங்க திக்கி திணற போறீங்க. அவ்வளவு பயங்கரமான விருந்து. நீங்க வந்துடுறீங்க. மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் அங்க கைய நினைக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு கையை நக்கிட்டு அங்கேயே டவல்ல தொடச்சிடுங்க. உங்களுக்குன்னு விருதாச்சலத்துல இருந்து மட்டன் வருது நாளைக்கு. மட்டனா? மாமா, அது மட்டும் வேணாம். சரி மாப்பிள, பியூர் வெஜிடேரியன் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றேன். வந்துருங்க. டேய் டிரைவர் பையா, மாப்பிளைய நல்லா ஓட்டிட்டு வா. நான் வரேன் மாப்பிள. வரேன்டா டேய்.